இப்படைப்பு சர்க்குருவிற்கு சமர்ப்பணம். இயற்கையின் தர்மம். உலக சமாதான ஆலயம் திருமூர்த்திமலை. உலக அமைதி தூதுவர் ஜெகத்குரு மகா மகரிஷி பரஞ்சோதியார் அவர்களின் உரையாடலை காண்போம். அங்கு இங்கு எங்குமாய் ஏகமாய் எல்லாமாய் விளங்குகின்ற மூலப்பொருளாய் முதற்பொருளாய் முழுமைப் பொருளாய் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பரஞ்சோதியின் அருள் அலைகள் தென் கைலாயம் என்ற திருமூர்த்திமலை பிரணவ ஆலயத்தின் மூலம் ஈர்க்கப்பட்டு அன்பெனும் நல்லெண்ண அலைகளாய் நல் இணக்கத்தையும் நல் உறவுகளையும் மேம்படுத்தி அலை அலையாய் அதன் வட்டாரம் மாவட்டம் மாநிலம் தேசம் வையகம் முழுமையும் பரவி சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் அடைய பரிபூர்ண நல்லாசிகள். ஆதியும் அகண்ட இருளும் அதன் துனியும் அருட்பெரும் ஜோதியும் அணுவில் ஒடுங்கி அணுவாய் பிரிந்து அகில உலகங்களாய் நிறைந்ததன் பின் ஆதியால் அகண்ட இருளில் அணுவை தரித்து அணுவை துளைத்து அதில் உருவானது நாம். ஈசனே மனிதனாகிறான். மனிதனான அந்த ஈசனே தன் உயர் ஞானத்தால் மீண்டும் ஈசன் நிலையை அடைகிறான். பிரபஞ்ச சக்தி தானே இயங்குதலும் அனைத்தையும் இயக்குதலும் என்ற இரண்டு விதிகளுக்கு உட்பட்டு இரண்டு தன்மைகளுக்கு உட்பட்டு இரண்டு தர்மங்களுக்கு உட்பட்டு இயங்குகிறது. தானே இயங்குதலிலே ஆதியில் இருளில் இருந்த இந்த பிரபஞ்சம் தன்னிலே தானாய் நினைவு தோன்றி தன் நினைவினால் அசைந்து அதுவே ஓசையாகி அதுவே நாதம் என்ற மொழியாகி அதுவே பிரணவம் என்ற பிரணவநாதமாக வெளிப்பட்டு அந்த பிரணவமே பிரணவ ஜோதி என்று உள்ளடங்கிய தானாக இருக்கின்ற அந்த சக்தி தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது முதல் சக்தியாக அது ஜோதி ஸ்வரூபமாக வெளிப்படுகிறது. இயற்கையின் தர்மம். 11/11/2012 அன்று காலை 11:11 உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் அமைதி. இயற்கையின் தர்மம். அந்த பரஞ்சோதியிலிருந்தே வெட்ட வெளியில் அணுக்களாகி அணுக்களின் அசைவதே காற்றாகி அணுக்களின் மோதுதலே நெருப்பாகி அணுக்களின் குளிர்ச்சியே நீராகி அணுக்களின் உறைதலே நிலனாக பஞ்சபூதங்களாக பரிணமித்து பஞ்சபூதங்களிலிருந்து நீர் வாழ்வன, தாவரம், ஊர்வன,
பரப்பன நடப்பன என்பனவற்றுள் மனிதனாகி இன்று மனிதனின் உயர்ந்த அறிவு நிலைக்கு வருகின்ற காலகட்டத்திலே நாம் இப்பொழுது இருக்கின்றோம். இயற்கை தன்னுடைய தர்மமாக தானே இயங்குதலும் தன்னை சுற்றி இருக்கின்றவற்றை இயக்குதலும் என்ற இந்த தர்மத்தில் உள்ளிருக்கின்ற ஒவ்வொரு உயிர் பொருளாகவும் அந்த உயிர் பொருள் உடல் என்ற இயக்கத்தை இயக்கம் செய்வதாகவும் இருக்கிறது. பரிணாம வளர்ச்சியில் ஓர் அறிவிலிருந்து 6 அறிவாக வளர்ந்து தற்பொழுது உள்ள மாற்றம் அறிவின் உயர்நிலைக்கு செல்லுகின்ற முன்னேற்றமாய் இருக்கின்ற காலம். எனவேதான் இன்று பரிணாம வளர்ச்சியில் மனிதன் மிருகத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மைக்கும் மனிதத்தன்மையிலிருந்து தெய்வீகத்தன்மைக்கும் உயர்வதற்கான காலகட்டம் இது. இயற்கையின் தர்மம். இயல்பாகவே ஒவ்வொரு உயிருக்கும் அதற்கு உரிய அறிவு இருக்கிறது. ஓரறிவு அது தொடுதலை மட்டும் உணர்கிறது. இரண்டாவது அறிவு வளர்ச்சி தொடு உணர்வையும் சுவையை உணர்வையும் பெறுகிறது. இப்படி 5 ஜீவராசிகளும் இயற்கையிலேயே 5 அறிவுகளை பெற்று வாழ்கிறது. குறிப்பாக நமக்கு நாயை எடுத்துக்கொள்வோம். நாய் என்றாலே அது குறைக்கும் தன்மையை உடையது, குறைக்கிறது. தேல் என்றாலே அது கொட்டுகிறது. பாம்பு என்றால் சீறுகிறது. கழுதை என்றால் உதைக்கிறது. புலி என்றால் சீறுகிறது. இப்படி அதற்கு இயற்கையிலே இறைவன் அந்தந்த தன்மைகளை கொடுத்திருக்கின்றான். மனிதனுக்கும் மனித தன்மை என்று ஒன்று இருக்கிறது. பூவிற்கு வாசனை அதன் தன்மையைப் போல, எப்படி பூ என்றாலே அது வாசனை வீச வேண்டும், அதே போல மனித தன்மை அன்பு என்ற வாசனையை வீச வேண்டும். ஆக மனிதனுக்குள்ளே ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளும் இறைத்தன்மையும் இருக்கிறது. ஆகவேதான் மனிதன் அன்பானவனாக, அறிவு நிறைந்தவனாக, ஆற்றல் நிறைந்தவனாக, ஆனந்தம் நிறைந்தவனாக, அழகு நிறைந்தவனாக, அமைதி நிறைந்தவனாக இருக்கிறான். மனிதனிடத்திலே எல்லாம் இருக்கிறது. இயற்கையின் தர்மம். இன்னைக்கு எல்லாருக்குமே அமைதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோருமே தனி மனிதனும் ஒரு தனி ஆள் சொல்கிறான், எனக்கு அமைதி இல்லைங்க, குடும்பத்தில் அமைதி இல்லைங்க, எங்கள் சமுதாயத்தில் அமைதி இல்லைங்க, எங்கள் தேசத்தில் அமைதி இல்லைங்க, ஒட்டு மொத்தமாக உலகத்திலேயே அமைதி இல்லைங்க. ஆக இல்லைங்க 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 என்று ஒரு எதிர்மறையான எண்ணங்களையே மக்கள் வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த உலகம் நீ எதை நினைக்கிறாயோ அது ஆகிறாய். இல்லை இல்லை அப்படின்னு நாம் நினைக்கவே இல்லாமலே போயிடுது. இயற்கையின் தர்மம். 11/11/2012 அன்று காலை 11:11 உலக அமைதிக்காக 1 நிமிடம் இயற்கையின் தர்மம். வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வரான். ஒரு மருமகள் சொல்கிறா, சாப்பாடெல்லாம் இல்லைப்பா போப்பா அப்படின்னு சொல்கிறா. உள்ள மாமியார் சொல்லுவாங்க, இங்கே வாமா, இல்லைன்னு சொல்லாத, சாப்பாடு இல்லைன்னு நாம் சொன்னால் அது நமக்கே இல்லாமல் போயிடும். அப்போ மருமக கேட்குறா, அப்போ நாம் இப்போ இல்லைன்னு தானே சொல்லணும் அத்தை, அப்போ எப்படி சொல்லணும் என்று அவள் கேட்கும் பொழுது
நாளைக்கு வாப்பான்னு சொல்லு, இல்லை சாப்பாடு போட்டாச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்மா. அதே போல் தெருவிலே பூ விற்று கொண்டு வருகின்றான். அவன் நமது வீட்டுக்கு வந்து கேட்குறான்னு வைங்க, அம்மா பூ வேணுமா அப்படின்னு கேட்குறப்போ இந்த உள்ளிருந்து இந்த பெண்மணி சொல்கிறா, பூவெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்போ உள்ளிருந்து இன்னொரு குரல், அம்மா பூ வேண்டான்னு சொல்லாத. ஏன்னா யாருக்கு வேண்டாம்? கணவனை இழந்த பெண்ணுக்குத்தான் பூ வேண்டாம். அதனால் பூ வேண்டான்னு சொல்லாத, வாங்கியாச்சுன்னு சொல்லு, இல்லை நாளைக்கு வாங்கிக்கிறேன்ப்பான்னு சொல்லு. இல்லை என்று சொல்லாதே, வேண்டாம் என்று சொல்லாதே. நமது வாயிலிருந்து நமது உள்ளத்திலிருந்து எது வருகிறதோ அதுவே செயலாக மாறுகிறது. நாம் வாழ்க்கையில் எந்த சொல்லை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோமோ அந்த சொல்லாகவே நமது வாழ்க்கை அமையுது. அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, எதிர்மறையான எண்ணங்களையெல்லாம் சொல்லாத. ஒரு உதாரணத்திற்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், குடும்பத் தலைவர், குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து, நான் இந்த குடும்பத்தை விட்டு போயிடுவேன், குடும்பத்தை விட்டு போயிடுவேன், குடும்பத்தை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய மூத்தோர்கள் சொல்லுவார்கள், அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, ஏன்னா நீ எதை சொல்கிறையோ அப்படியே நடந்துடும், அதனால் வீட்டை விட்டு போகிறேங்கிறதெல்லாம் சொல்லாத என்று சொல்வார். இன்னும் சொல்லுவாங்க, இல்லைம்மா எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, நான் செத்து போயிடலான்ட்ருக்கேன் என்று சொல்லுகின்ற பொழுது கூட பெரியவர்கள் சொல்லுவார்கள், செத்து போகிறேங்கிற வார்த்தையை சொல்லாத. இன்னும் சொல்லப்போனால் எங்கேயாவது ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் கூட அந்த அவசகுணமாக சொல்லாத, போயிட்டு வர்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஆகவே தான் நாம் எப்பொழுது இந்த எதிர்மறையான எண்ணங்களை வைத்து கொண்டிருக்கிறோமோ நமது குடும்பம், நமது சமுதாயம், நமது தேசம், இந்த உலகமே அப்படியே மாறுகிறது. அதனால்தான் இன்னைக்கு எல்லாரும் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்ல அது இல்லாமலே போகிறது. அதனால்தான் ஏன் இல்லை, ஒவ்வொருவரும் தன்னுடைய எண்ணத்திலே அமைதி அடைவேன் என்று எண்ணினால் நிச்சயம் அந்த அமைதியை அடையலாம். அதனால்தான் அமைதிக்கு என்ன வழி? நான் அமைதியாக இருப்பேன் என்று எண்ணினாலே அந்த அமைதி தானாக வந்துவிடும். அதனால்தான் இன்று உலகத்திலே எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் நீக்கி நேர்மறையான எண்ணங்களோடு நாம் வாழ்ந்தால் நமது எண்ணங்களுக்கு ஏற்ப செயலும் நடக்கும். அதனால்தான் என் அன்புக்குரிய மக்களே, இன்று நாம் சொல்வது என்னவென்றால், எல்லோருக்கும் அந்த நல்ல எண்ணம் இருக்குது, இல்லாமல் போகல. இயற்கையின் தர்மம் நமக்கு எல்லாருக்குமே இருந்தது. எப்படியாவது இந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காதா? எல்லோரும் ஏங்கணும், தனித்தனியாக ஏங்கணும். ஆனால் அந்த ஏக்கத்தை ஒன்றுபடுத்த ஒரு காந்தி மகான் வந்தார். நாம் எல்லோரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஆகவே பாரத மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டார்கள். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திலிருந்து இந்த பாரதம் விடுதலை பெற்றது. அதே போல தான் நாம் அமைதி அடைவோமா? நமது குடும்பம் அமைதி கிடைக்குமா? எனது தேசத்திற்கு அமைதி கிடைக்குமா என்று கேள்விகளை எல்லாம் போடாமல், நிச்சயம் நான் அமைதியாக இருப்பேன் அப்படி என்று ஒருவர் நினைத்தால் போதும். இன்றைக்கி எல்லாருக்கும் உலகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் தனித்தனியாக நினைக்கிறோம். உலகம் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு போரில்லாத உலகம் வேணும்னு நினைக்கிறோம், எல்லோரும் அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நினைப்பதில்லை. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு குடும்பம், அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, தங்கை, தம்பி இருக்காங்கன்னு வைங்க. அதில் அம்மாவுக்கு மட்டும் தன்னுடைய குடும்பம் அமைதியாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். அவள் ஒருத்தியினுடைய அந்த எண்ணங்கள் கூட எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமான, அந்த 6 பேருக்கும் ஒட்டுமொத்தமான எண்ணம், நம் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்ச மாத்திரத்திலேயே அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதே போல தான் இன்றைக்கி எல்லாருக்கும் வேணும், அமைதி வேணும்னு நினைக்கிறோம், சமாதானம் வேணும்னு நினைக்கிறோம்.
நிம்மதி வேணும்னு நினைக்கிறோம், நாம் நோயற்று வாழணும்னு நினைக்கிறோம், சாந்தி கிடைக்கணும்னு நினைக்கிறோம், என்னுடைய தேசம் ஊழலற்ற தேசமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த எண்ணமெல்லாம் சிதறி இருக்கிறது. அதனால்தான் என் அன்புக்குரியவர்களே, இந்த எண்ணத்தில் ஒன்றுபட்டால் நிச்சயம் இந்த எண்ணமே செயலாகிறது. ஒரு சிறிய துளிகள் தான் பெரும் வெள்ளமாக மாறுகிறது. இயற்கையின் தர்மம் 11/11/2012 அன்று காலை 11:11 உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் அமைதி. இயற்கையின் தர்மம். சிறு துளி பெரு வெள்ளமாவதைப் போல, பல மரங்கள் சேர்ந்தால் தோப்பு ஆவதைப் போல, பல மக்களினுடைய எண்ணங்கள் ஒருங்கிணைந்தால் ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதனால்தான் நம்ம பாருங்கள், குடும்ப வழிபாடுல தனி மனிதனுடைய ஒரு குடும்பத்திற்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா அது வீட்டுக்குள்ளேயே நாம் சாமி கும்பிட்றோம். உலகமெல்லாம் நல்லா இருக்கணும், தன்னுடைய நாடு நல்லா இருக்கணும், தன்னுடைய அரசு நல்லா இருக்கணும், தன்னுடைய அரசர்கள் தன்னை ஆட்சி புரிகின்ற ஆட்சியாளர்கள் நல்லா இருக்கணுங்கிறப்ப நம்ம ஒரு கூட்டு வழிபாடை கோயில்களில் வச்சு வழிபடுறோம். அது இன்றைக்கி எல்லா மதங்கள்லேயும் அந்த கூட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது. அதே போல தான் நம்ம எல்லாருடைய எண்ணமும் உலகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், எல்லோரும் அமைதி வேணும்னு நினைக்கிறோம், இந்த உலகம் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த எண்ணமெல்லாம் ஒன்றுபட்டு நினைக்கிறதில்ல. இயற்கையின் தர்மம். அதனால்தான் மக்கள் எல்லாரும் ஒரே நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நாம் எல்லாரும் ஒரே சிந்தனையை வைத்தால் நிச்சயம் அந்த சிந்தனையால் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக வேண்டித்தான் வருகின்ற நவம்பர் திங்கள் 11ஆம் தேதி 11:11 நாம் எல்லோரும் அமைதி வேண்டும், அமைதியாக இருந்தால் நமது அமைதியின் மூலம் நமது குடும்பம், சமுதாயம், தேசம், இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய அமைதி நமக்கு கிடைக்கும். இந்த அமைதியில்தான் அன்பும் அற்புதமான பேரறிவும் நமது ஆற்றலும் நமது ஆனந்தமும் வெளிப்படும். ஏனென்றால் அமைதியில்தான் கடந்து உள்ளிருக்கின்ற உள் தன்மை இருக்கிறது. எந்த மனம் அமைதியில் இருக்கிறதோ அந்த மனம் உயர்ந்த அறிவை பெறுகிறது. அந்த உயர்ந்த அறிவால் உயர்ந்த ஆற்றல்களை பெற்று உயர்ந்த மனிதனாய் நாம் தெய்வீக மனிதர்களாய் மனிதர்களாய் திகழலாம். ஆகவேதான் இந்த காலகட்டம் மனித வளர்ச்சியில், இயற்கையின் தர்மத்திலே, இயற்கையின் பரிணாம வளர்ச்சி என்ற உயிர்களின் வளர்ச்சியில், அறிவு வளர்ச்சியில் 6வது அறிவை பெற்ற மனிதன் 7வது அறிவை பெற்று உயிர் அறிவாளிகளாய் திகழுகின்ற காலம் இது. ஆகவேதான் அஞ்ஞானம் நீங்கி அறிவு பெறுகின்ற காலம் இது. அந்த அறிவிலும் தெளிவு பெற்று ஞானம் பெறுகின்ற காலம். இயற்கையின் தர்மம் 11/11/2012 அன்று காலை 11:11 உலக அமைதிக்காக ஒரு நிமிடம். இயற்கையின் தர்மம். ஆகவே உலகத்தில் ஞானியரின் உலகமாய், அந்த உலகத்தில் மனிதர்கள் நோயற்ற வாழ்வை பெறுவார்கள்,
சாந்தியான மனதோடு வாழ்வார்கள், அறிவாளிகளாக ஞானமுள்ள மனிதனாக வாழ்வார்கள். ஊழலற்ற உலக நிர்வாகம் அங்கே ஏற்படும். உலகம் முழுவதும் ஒன்று. நான் இந்த ஜாதி, இந்த மதம், இந்த மொழி, இந்த தேசம் என்பதையெல்லாம் கடந்து நான் உலகத்தவர், குளோபியன் என்ற ஓர் உயர்ந்த உலக சிந்தனை ஏற்படும். ஆகவேதான் அந்த உலக சிந்தனையிலே நமக்காக நாம் என்ற ஒரு உயர்ந்த வாழ்க்கை, இதுதான் இயற்கையின் தர்மத்திலே இனி வருகின்ற காலம் இயற்கையை புரிந்து கொண்டு வாழுகின்ற ஒரு வையகத்தவராய் அது மாற்றும். இயற்கையின் தர்மம். இன்று குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பவாய் புற்றுநோய்களினாலும் மார்பக புற்று நோய்களினாலும் ஒவ்வொரு நாளும் 200 தெய்வீக பெண்மணிகளை நாம் இழந்து கொண்டு வருகிறோம். இனி காலங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை உருவாக்குகின்ற அந்த பெண்மணிகள் நோயற்ற வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால் வரும் முன் காப்பது யோகம் என்ற அடிப்படையிலே நாம் எப்பொழுது இருந்தே அதற்கு ஓர் உயர்ந்த அறிவை பெற்று இந்த நோய் வருவதற்கு முன்பே நோயை அறிந்து கொள்ளுகின்ற பல்வேறு தன்மைகள் இருக்கிறது. ஆக இயற்கையோடு வாழுகின்ற வாழ்க்கையை நாம் மேற்கொண்டால் இயற்கையின் உறுதுணையோடு ஆனந்தமான அமைதியான வாழ்க்கையை நாம் வாழலாம். ஆகவே இந்த உலக அமைதியிலே எல்லோரும் பங்கு கொண்டு உலகத்தை காப்போம், எல்லோரும் நலம் பெற்று வாழ்வோம். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். யுனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன், ஸ்ரீ பரஞ்சோதி நகர், திருமூர்த்தி ஹில்ஸ், 642112, உடுமலைப்பேட் தாலுக், தமிழ்நாடு, இந்தியா. செல் 9943911990. இயற்கையின் தர்மம்.